ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேகம் அந்நிய பாஷை நிரப்பியது. புதிய எருசலேம் சபை திட்டப்படி கிளை ஆரம்பமாகி 27 ஆண்டு நிறைவு பெறப் போகிறோம். அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். மறக்காதீர்கள். அநேக நன்மைகளை தேவனிடத்தில் இந்த ஸ்தலத்தில் பெற்றிருக்கிறோம். இந்த சபையை 27 ஆண்டு கர்த்தர் பாதுகாத்தார். நம்முடைய தாசரையா மூலமாக இந்த சபை இயேசுவானவர் பாதுகாத்தார். சபை உடைய போகிற நிலைமையிலே ஐயாவை கர்த்தர் நிறுத்தி இந்த சபை பாதுகாக்கப்பட்டது. நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகாதீர்கள். இயேசு இதற்கு தலையாக இருக்கிறார். இந்த 27ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாட வந்திருக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க, பக்தியிலே வளருங்க, ஆலோசனைகளுக்கு கேட்டு கீழ்ப்படிங்க, கட்டளைகள் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிங்க, உற்சாகமாக இருங்க, உற்சாகமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. இயேசுவானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த வல்லமை உங்களோடு கூட இருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களோடு கூட இருக்கிறது. இந்த ஹல்லேலூயா, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். எதற்கும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, அபிஷேகத்தினால் நிரம்பி இருங்க, அந்நிய பாஷை பேசுங்க. கர்த்தர் உங்களை வைத்து பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் மூலமாக திருச்சபையிலே ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு மாறுதல் உண்டாகும். இந்த மகிமையான நாளிலே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே பரிசுத்தவான்களாயிருக்கிற நாங்கள் ஐயாவும் நானும் சேர்ந்து மனதார உங்களை மனப்பூர்வமாக உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் நல்லா இருப்பீர்கள், சுகித்து பலனோடு ஆரோக்கியமாகவும் சமாதானமும் இருப்பீர்கள். உங்கள் மத்தியிலே போராட்டம் இன்றைக்கு விலகும், அசுத்தாவி விலகும், எல்லா பரிசுத்தம் உங்களுக்குள்ளே வரும். தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். ஒரு எழுப்புதல், ஒரு வல்லமை உங்கள் மூலமாக உண்டாகும். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக.